வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ரேடியோ கோத்தகிரி 90.4 மேட்ச் நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் சரியாக 11:30 ஆயிடுச்சு. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 மேட்ச்ல இணைஞ்சிருக்கும். கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 மேட்ச்ல வணக்கம் கோத்தகிரி நெல்லி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கிறோம். 11:30 12 மணி வரைக்கும். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் வணக்கம் கோத்தகிரி நெல்லி நிகழ்ச்சி பயணிக்க இருக்கு. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பார்வைகளோட வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்களுடைய உற்சாகமே நீங்கள் எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய குரலை நம்மளுடைய வானொலி நேயர்களுக்கும் பதிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடையூறுகளை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய நம்ம பர்சனலாக நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அதில் நிறைய பேர் வந்து அதை பூந்து அங்கே பூந்து இதை செய்யலாம் அதை பண்ணலாம், நீ அதை பண்ணாத, நீ உன்னுடைய ஃபியூச்சருக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாமளும் நம்மளுடைய சுற்றுப்புறங்களையும் பற்றி நம்ம பேசணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சி பயணிக்க இருக்குது. நம்ம நீலகிரியிலேயே பயணிச்சுட்டு இருக்கிறோம், நீலகிரியிலேயே இருக்கிறோம். நிறைய மக்கள் வந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கும் நீலகிரி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் பேசினதும் உண்டு. ஸோ அதை பற்றி தான் நாமளும் பேச இருக்கிறோம். நீலகிரியில் வரும் காலத்தில் நீங்கள் இது மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய குரலை தவறாமல் பதிவு பண்ணுங்க. 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய குரலை பதிவு பண்ணலாம். நீலகிரியில் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கோத்தகிரியில் ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அங்கே ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த பகுதிகளெல்லாம் குறைவாக இருக்குது, அது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வனவிலங்குகள்லாம் இந்தந்த இடத்துலலாம் அதிகமாக வருது, ஸோ அதை வந்து வனத்துறையினர் கொஞ்சம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை, இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது, இந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த பகுதிகளில் வந்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க, நாம மட்டும் இல்லை இல்லையா? ஸோ டூரிஸ்ட்டுங்களுக்கு வந்து சரியான முறையில் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கணும், இங்கே ஒரு தங்கும் விடுதி இருக்கணும், இங்கே ஒரு இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை இந்த நேர்ல நிகழ்ச்சியில் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நாமளும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அடுத்த அரை மணி நேரம் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தவறாமல் உங்களுடைய கால்ஸை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீலகிரிஸில் கோத்தகிரி, முக்கியமாக கோத்தகிரி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அப்புறம் திடீர்னு கிளைமேட் மாறிடுச்சு, ரொம்ப குளிராயிடுச்சு. ஒரு மத்தியானம் லஞ்ச் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாம் வந்து காலையில் பார்த்தோம் கொஞ்சம் வெளிச்சம் இருந்த மாதிரி இருந்தது, ஸ்வெட்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப குளிருது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம எடுக்காமல் வீட்டிலேருந்து வந்துட்டோம். கிளைமேட் இன்றைக்கி நல்லா இருக்கு, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். எப்போவுமே பண்ணக்கூடிய தவறு அதுதான். எப்போ எந்த நேரத்தில் நம்மளுடைய நீலகிரி பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு வெயில் அடிக்கும், 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்துடும், கொஞ்சம் கிளைமேட் மேகமூட்டமாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு பின்னாடி தோல் பேக்கில் ஒரு பேக் வச்சுருப்பீங்க, உங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், ஸ்வெட்டர்ஸ், கை க்ளோவ்ஸ், குல்லா, அப்புறம் சாக்ஸு, இதெல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிங்க. நாம் மட்டும் பண்ணால் போதுமா? நம்மளுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசு இல்லையா? அவங்களுக்கும் இந்த நேரங்களில் அவங்களுக்கு முறையாக பாதுகாப்பு உபகரணங்கள் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி இப்போது நிறைய மருத்துவமனை சைட்லலாம் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்களேன், சின்ன சின்ன கிளினிக்ஸு, அப்புறம் நிறைய அக்கம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு கோல்டாக இருக்குது, ஐயோ எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு சிலரை பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நாம் வந்து முறையாக நல்லா வீட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணீரை அப்படியே பிடிச்சி அப்படியே பச்சை தண்ணி குடிக்காமல் நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணீரை கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீலகிரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே பேன், அதாவது தடை செய்யப்பட்டிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சூடு பண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில்களை வாங்குங்க. திருப்பி நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம நீலகிரிஸை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால்
நாமளும் அதில் பங்கு பெறணும். அரசாங்கம் வந்து அறிவிச்சிட்டாங்க, அரசாங்கம் ஃபாலோ பண்ணால் போதுன்னு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு இது வந்து தடை அப்படின்னு சொன்னாலும் நாமளும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அதுக்கான முழு பயணம் அடையும். அதே மாதிரி மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாம் குழந்தைகள் இடத்துலையும் அந்த பிளாஸ்டிக் நீலகிரியில் வந்து பேனில் இருக்குது, தவறாமல் நீங்களும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாமளும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் இன்றைக்கி நீலகிரிஸில் எந்த கடைகளில் பார்த்தாலும் ஹாட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து குழந்தைங்களுக்கு போய் அவங்களுக்கு பாட்டில்ஸை வாங்கி கொடுங்க. அந்த பாட்டில்ஸ்லேருந்து அவங்க வந்து தண்ணி வாங்கி ஒரு டைம் சூட் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல்ஸில் கூட அவங்க வந்து போய் ரீஃபில் பண்ணி குடிக்கிற மாதிரியும் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இன்றைக்கி ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உடைகள், குழந்தைகளுக்கு சரியான முறையில் உடைகளை போட்டு விடுங்க. நிறையா குளிர் இல்லாமல் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரியான க்ளோத்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நம்ம கூட ஒரு நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க, யார் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்துங்க, எங்க பேசுறீங்க? ஓகே, அருமை. இங்க வந்துட்டு நமக்கு இந்த கோல்டன் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு குட்டி ஹோட்டல் தான் இருக்கு. ஓகே. ஆனாலுமே இங்க ஒரு சேச்சி தான் நமக்கு அதெல்லாம் நமக்கு சமைச்சு போடுறாங்க. எங்க சேச்சியோட மீன் குழம்பு அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. நம்ம கூட அவங்க தான் எழுந்துச்சு, நம்ம அவங்க கூட பேசலாம். அருமை அருமை, பேசலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்க. ஸோ உங்களை அறிமுகப்படுத்துங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரை அறிமுகப்படுத்துங்க. மார்க்கெட்ல இருந்து பேசுறேங்க சார். கோல்டன் மிஸ்ட்னு சொல்லிட்டு சின்ன உணவகம் வச்சிருக்கோம். ஓகே. பெரிய ஹோட்டல் எல்லாம் கிடையாது, சின்ன ஒரு கடை தான். ஓகே. ஸோ சின்ன ஹோட்டல்னு சொன்னாலும் உங்க கடைக்கு வந்து எவ்வளோ பேர் அவங்களுடைய பசி ஆட்டிட்டு போறாங்க, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? பெருசா நீங்க யோசிக்காதீங்க. 10 பேர் வந்தாலுமே அந்த கடைக்கு அதுக்கான மவுஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த இதுக்கு நீங்க வருத்தப்படாதீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. இப்போ நீலகிரிஸ்ல நீங்க வந்து எவ்வளோ வருஷமா நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நானே இங்க கோத்தகிரியில் வந்து இந்த கேரளால இருந்து வந்ததுங்க. 32 வருஷம் வச்சுங்க. 32 வருஷமா? 32 வருஷம் வச்சு கடை வச்சு ஒரு 18 வருஷம் வச்சு. அருமை. ஸோ 18 வருஷமா நீங்க மார்க்கெட் பகுதியில தான் இருக்கீங்க இல்லையா? மார்க்கெட்ல பகுதியில தான். ஓகே. அப்போ யோசிச்சுக்கங்க, நீங்க சின்ன கடை இல்லை, பெரிய கடையா இருக்கீங்க. 18 வருஷமா நிறைய பேர் உங்க கடைக்கு வந்து பசி ஆத்திட்டு போறாங்க. நிறைய பேருக்கு நீங்க உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கான தலைப்பும் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீலகிரியில நீங்க ஒரு 18 வருஷம் 32 வருஷமா சொன்னீங்க, ஒரு 18 வருஷமா கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நீலகிரியில இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வந்து நிறைய கம்பெனி இருந்தா நல்லா இருக்கும் சார். பொம்பளைங்க லேடிஸ்ங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு பனியன் கம்பெனி, ஏதோ இந்த மாதிரி இந்த ஸ்கிராப், இந்த மாதிரி கூடா, இந்த மாதிரி எல்லாம் பின்றது, கண்டிப்பா அருமை. சோ இங்க வந்து நீங்க வந்து குறிப்பிடுறது பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வசதி அப்படிங்கிறது குறைவு, அதுக்கான வேலை வாய்ப்புக்கான வசதிகள் இருந்தா நல்லா இருக்கும் குறிப்பிடுறீங்க. மிக்க நன்றி மேம், ஒரு அருமையான ஒரு விஷயம், மிக்க நன்றி. ஸோ அருமையான ஒரு விஷயம். நம்ம நீலகிரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதற்கான பெண்களுக்காக குறிப்பிட்டு அவங்க பேசும்போதும் கூட பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குற மாதிரியான நிறுவனங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அதற்கான வசதிகள் இங்க இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். நம்ம இந்த நேயர்களுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு நம்ம வந்து சரியான முறையில உணவு வகைகளாகட்டும், அவங்களுக்கான தேவையான விஷயங்களை வந்து நாம கொடுத்து அனுப்பணும். அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வரும்போது குழந்தைகள் வேனை விட்டு இறங்குனாங்கன்னா அங்க இருந்து ஓடக்கூடாது. வீட்டுக்கு வீட்டை பார்த்தோன்னே பேக் பின்னாடி அவ்வளோ ஒரு பேக் வெயிட் இருக்கும், அதை வச்சுட்டு ஓடிட்டு வருவாங்க. பெற்றோர்கள் நாம தான் அவங்களுக்கு கவனமா சொல்லணும். வண்டி விட்டு இறங்குனீங்கன்னா பெற்றோர்கள் அங்க இருந்தாலும் இல்லைனாலும் மெதுவாக வரணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு முறை அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது பெற்றோர்கள் நாம தான் வந்து அவங்களுக்கு சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கோத்தகிரி நெல்லை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். நேரம் சரியாக 11:40 ஆயிருச்சு நிலையத்துல. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் இணையலாம். உங்களுடைய மொபைல் போனும் எடுங்க, 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வணக்கம் கோத்தகிரியில உங்களுடைய குரலையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் கோத்தகிரி நேரலை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். நேரம் சரியாக நிலையத்தில் 11:44 ஆயிருச்சு.
ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமாக வணக்கம் கோத்தகிரி நேரில் நிகழ்ச்சி பயணிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்வையில் தான் வணக்கம் கோத்தகிரி நேரில் நிகழ்ச்சி பயணிச்சுட்டு இருக்குது. நம்ம நீலகிரி அப்படின்னு சொன்னாலே வரும் காலங்களில் இது மாதிரியான மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பாடலுக்கு முன்னாடியும் கூட நிறைய விஷயங்களை பாதுகாப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். முக்கியமாக நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு. அதாவது நம்மளோட லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெருவுக்கு ஒரு காயின் பாக்ஸ் வந்துச்சு. தெருவுக்கு ஒரு காயின் பாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூட் வந்துச்சு. எஸ்டிடி பூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் பேசினா இவ்வளோ நேரம் நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காயின் பாக்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு ரூபா காயின் முடியும் போதும் நம்ம காசு போட்டு பேசணும். எல்லாமே அதோட முடிஞ்சு போகல. நிறைய அது முடிஞ்சு போனாலும் கூட அதுக்கு அடுத்த நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. மொபைல் ஃபோன், வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஹெல்ஃபோன் வந்துச்சு. இப்போ வீட்டுக்கு ஒரு ஃபோன் போய் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஃபோன் அப்படிங்கிற இடத்துல நம்ம டெக்னாலஜியோட வளர்ந்துருக்கோம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டில் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். நமக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன்ஸை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய சொந்த உழைப்பில் வாங்கியிருப்போம். மாதம் நம்ம இஎம்ஐ கட்டி வாங்கிட்டு இருப்போம். வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஎம்ஐலேயே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருந்தாலும் கூட ஏன் இந்த நேரத்தில் நான் இதை குறிப்பிட்றேன் அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுடைய டெவலப்மெண்ட்டும் நம்ம எப்படி நம்மளுடைய பர்சனலாக நம்ம டெவலப்மெண்ட் பற்றி நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் நம்ம அந்த வளர்ச்சிகளை பற்றி நம்ம பார்க்கணும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நீலகிரியில் எந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருந்தால் உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீலகிரியில் வரும் காலத்தில் எது மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு கோத்தகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே வாங்கல, மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே நம்ம பேசிகிட்டே வரலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடியும் கூட நம்ம கூட ஒரு இணைப்பில் ஒரு நேரம் இணைஞ்சிட்டாங்க. அவங்க கூட பேசிட்டு நம்ம திரும்பவும் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீ நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்துங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே. ஓகே. இன்னைக்கு நீங்க தலைப்பிலும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அருமையான தலைப்பு அப்படின்னு. இருந்தாலும் திருப்பியும் நான் கேட்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீலகிரியில வரும் காலங்கள்ல இது மாதிரியான மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பழமொழியில் பேசக்கூடியவர்கள் உதவிகளின் கூட நடுப்பகுதியிலும் பல மாற்றங்கள் இருக்கிறது. போக்குவரத்திலும் அதே போல சில மாற்றங்கள் இருக்குது. காலநிலையில் மட்டுமில்லை, மனிதர்களின் வாழ்வாதாரங்களும் பண்பாடுகளின் கூட மாற்றமாகத்தான் இருந்த போதிலும் அவைகள் எல்லாம் ஒரு சமத்துவ உரம் போல நீலகிரி என்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. அந்த சூழலில் தன்னுடைய தொழில் மிகவும் இனிமையாக அமைந்திருக்கிறது. யாரும் முறை வியாபாரம் செய்தேன் என்று சொல்லுவதற்கு இணைந்த நீலகிரியில மக்கள் வாழ்ந்து வருகிறார் என்பது மிக சந்தோஷம். அப்படி அப்படிப்பட்ட ஒரு நீலகிரியை எப்படி மாற்றலாம் என்ற ஒரு அழகிய கேள்வியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த நீலகிரியை சுவிட்சர்லாந்து போல மாற்றலாம் என்ற எண்ணம் வரையும் அவருக்கு தகுந்த காலநிலை இருக்கிறது, அவருக்கு தகுந்த கல்வி இருக்கிறது, அவருக்கு தகுந்த பண்பாடுகள மக்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நீலகிரியை ஒரு முழு சுகாதாரமான ஒரு இடமாகவும் ஒரு வெளிநாட்டு ஒரு சுவிட்சர்லாந்தை போல மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதற்கான சில காரியங்களை மக்களாக நாம் செய்ய வேண்டும் என்று பொதுவாக நெகிழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நெகிழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கூட, சுற்றுப்பயணிகள் கூட தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருவது, நெகிழி பாத்திரங்கள் கொண்டு வருகிறார்கள். அதை பிடித்து விட்டு ஆங்காங்கே வீழ்த்தி விட்டு போகும்போது சுகாதாரத்தேடு ஏற்படுகிறது. அதை முழுமையாக மாற்றுவதற்கு செக் போட்டு அந்த காலை பார்த்து குப்பைகளை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக
ஒரு குட்டி தண்ணீர் இலவசமாக தரலாம். அப்படி வரும்போது அவர்களை வரவேற்பதற்காக ஒரு வரவேற்பும் இருக்கும், அவர்களுக்கு ஏதோ உதவி செய்வதை போலவும் இருக்கும், கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அதே போல இன்னும் சில விஷயங்களை பார்க்க போனா, ஒரு பாலி குட்டியை ஒரு கடையில் கொடுக்கும் 1 லிட்டர் குட்டி ஒரு பாட்டில கொடுத்தாராங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரை இலவசமாக வழங்கலாம். அது பொதுவாக அரசுதான் கொடுக்க வேண்டும் இல்லை, பொது நிலைகளில் கூட எல்லோருக்கும் இந்த தனியார்களுக்கு கூட அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீலகிரியில் ஏற்படுத்தலாம். மேலும் அழகிய ஒரு சுகாதாரமான கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் அதுக்கான பரிசை வழங்கலாம். மட்டுமின்றி தனி ஒருவருடைய வீட்டை கூட அவருடைய சுற்றத்தில் அவருடைய வைத்திருக்கிற நிலைமை அதை அமைத்திருக்கிற திட்டமிட்டு பண்பாடு அந்த உதவி செய்யக்கூடிய ஊர்களுடைய உறுப்பாருக்கு கூட வருடத்திற்கு ஒரு பண்டிகை நாளைக்கு அந்த பரிசை வழங்கலாம் பார்த்தது. சரியாக நீலகிரியில் கொண்டு போகலாம். பொதுவாக குறிப்பாக நீலகிரியில் இருக்கும் மிகப்பெரிய குழப்பம் என்னவென்றால் மிருகங்கள் மனிதர்கள் இடையேயான போராட்டங்கள் அவர்கள் எப்படி துணிவமாக கையாண்டு ஏதும் வராத விதிகளை அதை சட்டமாக பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். அதை துணிவமாக சேர்ந்த வழிகள் பல அறிஞர்கள் தீர்த்துக் கொள்ளலாம். மேலும் சிறந்த ஒரு சுற்றுப்பயணிகளை சேர்க்கக்கூடிய இடமாக நீலகிரி இருக்கிறது. உகந்த காலநிலை எப்படி நல்ல சூடான காலநிலைக்கு திரும்பிக்கிறோம், உயர்ந்த காலநிலைக்கு திரும்பலாம், இடைப்பட்ட காலநிலைக்கு கூட சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் குறைவத்தில் வாழக்கூடிய தமிழ் உழைப்பாளிகள் இன்னும் சில புது விவசாயங்கள் செய்யக்கூடிய தாய் விவசாயங்கள் சொன்னாலே அது காய்கறி பயிர்களை முக்கியமான ஆரோக்கியம் தரக்கூடிய பயிர்களை சார்பிருக்கிறார்கள். இன்னும் வெளிநாட்டுக்காக அபூர்வமான பயிர்கள் தொடர்ந்து இன்னும் ஆரோக்கியம் தரக்கூடிய மருத்துவ பலன்கள் எல்லாம் நீலகிரி உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. மிக அழகான இடத்தை சுற்றுச்சூழலை பாதுகாத்து அருமையாக வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வியின் தரம் ஏற்கனவே இருக்கிறது. ஆங்கில கல்விக்கு ஓரளவுக்கு நீலகிரி மாவட்டம் சிறப்பாக கட்டிக்கூட்டு எல்லாம் ஆங்கிலம் பேசப்படுகிறது மாவட்டம் நீலகிரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டம் பொதுவாக பல கலாச்சாரங்களிலே வெளிநாட்டு கலாச்சாரமும் நமது கலாச்சாரமும் இணைந்து சென்றிருக்கிறது. ஒரு பக்கம் கேரள கலாச்சாரம், ஒரு பக்கம் கர்நாடக கலாச்சாரம், ஒரு பக்கம் ஆந்திரா கலை, இப்படி எல்லாம் பன்முக பண்புகளிலே அருமை அருமை அருமையான ஒரு பார்வை, நிறைய பார்வையை உங்ககிட்ட இருந்து பார்த்துக்கோம். மிக்க நன்றி. நன்றி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனை. ஸோ அதே மாதிரி மணி அருணாச்சல அவர்களும் அவங்களுடைய பங்குக்கு அவங்களும் நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் பயந்துக்குங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுங்க. 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பயந்துக்கலாம். இப்போ நம்ம கூட இன்னொரு நேரம் இணையிருக்காங்க. யார் அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ வணக்கம் சௌமியா, சொல்லுங்க சௌமியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சௌமியா. எங்க இருக்கீங்க இன்னைக்கு? ஓகே 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 கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? உங்களை அறிமுகப்படுத்துங்க. ஓகே 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 அருமை அருமை. ஸோ உங்கள் இன்னைக்கு தலைப்பும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கள் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ வருஷமாக நீங்கள் மார்க்கெட் பகுதியில் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? ஓகே. ஸோ உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நீலகிரியில் வரும் காலங்களில் இது மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன?
எந்த மாதிரியான விஷயங்கள்ல விழிப்புணர்வு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. ஓகே. ஸோ வரும் காலங்களில் நீலகிரியில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து அதிகமாக தொழில் துறைமுறைகளுக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஓகே, அருமை. ஓகே ஓகே, அருமை, அருமையான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்களே வந்து இங்கிருந்து ஒரு படிப்புக்காக நம்ம முதல்ல வந்து போயிட்டு இருந்த ஒரு பார்வையை தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய கிளை அப்படின்னு சொல்லக்கூடியது பெருநகரமான மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரியான இடங்களை தான் அவங்க கீழே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வேலைக்காக இங்கே நம்ம நீலகிரிஸில் முக்கியமாக இவ்வளோ பேத்துக்கு வேலை கொடுக்கணும், இவ்வளோ பெண்களுக்கு இவ்வளோ ஆண்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு துறையோ அதுக்கான பெரிய பெரிய கம்பெனிஸோ கிடையாது. நீலகிரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டமோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ ஷாப்ஸோ ஏதாவது கிளாத்திங் ஷாப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ இதனாலேயும் கூட நிறைய பெண்கள் இங்கேருந்து அவங்களுடைய படிப்பு பரிசுக்காக பெருநகரங்களுக்கு கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் அது மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு இருந்த காலம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் அங்கேயே போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கூட குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பார்வை இல்லையா? முதல்ல கூப்பிட்டு இருந்த ஒரு அம்மாவும் சொன்னது என்னன்னா, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு கம்பெனிஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களாகட்டும், நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. நீலகிரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு. அதிகமாக வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள், ஒரு பேக்கரி ஷாப்ஸ், இந்த மாதிரியான ஷாப்ஸு, இந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் அதிகமாக நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது பெண்களுடைய குரலாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீலகிரியில் வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் குறிப்பிட்டிருந்த மாதிரி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, குன்னூர், அப்புறம் கோத்தகிரி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம முதல்லலாம் வரும்போது சிங்கிள் ரோலில் தான் வருவோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. எங்கேயாவது மேலே வந்து நம்ம குஞ்சப்பனையோ இல்லை கோத்தகிரி இருந்தோ கீழே போகிறோம் அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒரு பேருந்தில் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத கணக்கு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, 1 மணி நேரம் பஸ் வந்து வந்துடுது. ஏன்னா சாலைகள் எல்லாமே பெருசாகிடுச்சு, நிறையா வாகனங்கள் வந்துட்டு போகுது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் ஹாலிடேஸ்லலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய நகரங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ டூரிஸ்ட்காக இங்கே வரும்போது அவங்களுக்கான தங்கும் விடுதிகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனாலேயும் கூட சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இருந்தாலும் கூட இப்போ ஒரு பக்கம் சொன்ன மாதிரி வனவிலங்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நிறைய இடங்களில் வனவிலங்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதற்கும் அரசாங்கம் எதை மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நேர்களும் பயந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெண்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக நீலகிரி அமைந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கும் இங்கே இருக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும். முக்கியமாக என்னுடைய ஒரு பார்வையாக நான் என்ன பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு முறையான இப்போ இன்னைக்கு ஊட்டியில் நமக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. இருந்தாலும் கூட
கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரம். இப்போ சோழர் மட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம். அங்கேருந்து கோத்தகிரி வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம். ஸோ அதனால் ஒரு கோத்தகிரியில் மெடிக்கல் சென்டர்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கான அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சரியான நேரத்தில் 24 மணி நேரமும் ரன் பண்ணுற மாதிரியான இடங்கள், ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இடங்கள், அங்கே எல்லா கிராமங்களுக்கும் ஆம்புலன்ஸ் போகிற மாதிரியான இடங்களை நம்ம பார்க்கணும். முக்கியமாக நாம் நீலகிரியில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பயன்பாடு அதிகமாக இன்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி குறைக்கலாம், அதிலிருந்து எப்படி வரக்கூடிய காலங்களில் வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறத நாம் யோசிச்சா நல்லாயிருக்கும். மக்களாகிய நாங்களும் அரசாங்கமும் யோசிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையும் கூட. இன்றைக்கி வணக்கம் கோத்தகிரி நேரலை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.